கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம். தானியேல் 3ஆம் அதிகாரம் வசனம் 25 முதற் பகுதி. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த 3ஆம் அதிகாரத்தில் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற வாலிபரையும் ராஜா நிறுத்தின பொற்சிலையை வணங்கும்படி கட்டாயப்படுத்தப்படுவதும், அப்படி வணங்காவிட்டால் நீங்கள் எரிகிற நெருப்பிலே போடப்படுவீர்கள் என்று சொல்லப்படுவதும், அதற்கு இந்த வாலிபர்கள் நாங்கள் வணங்க முடியாது, எங்கள் ஆண்டவரை தவிர, எங்கள் கடவுளை தவிர வேறு ஒருவரை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று வைராக்கியத்தோடு கூட நிற்கும் பொழுது, அந்த எரிகின்ற சூளையை 7 மடங்காக உயர்த்தி அந்த எரிகின்ற சூளையிலே நெருப்பிலே கொண்டு போய் போடப்படுகிறார்கள். ஆனால் அந்த இடத்துல உள்ளே போட்ட பிறகு ஒரு அற்புதம் நடக்கிறது. அது என்னவென்றால், உள்ளே போடப்பட்ட அந்த 3 வாலிபர்களோடு கூட சேர்ந்து மற்ற ஒருவரும் விடுதலையாக அங்கே உலாவுகிறதை காண்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் இந்த பகுதியெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிந்ததினாலே அதை எல்லாவற்றையும் உங்கள் முன்பாக வைக்காமல், அந்த வார்த்தை வாசித்த அந்த வசனத்தில் எழுதியிருக்கின்ற அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கிறது பாருங்களேன். 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். விடுதலையாக 4 பேர் எங்கே உலாவுகிறார்கள்? அக்கினியின் நடுவில் உலாவுகிறார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எந்த ஒரு சிறு பொருளாக இருந்தாலும் பெரிய பொருளாயாலும் அக்கினிக்குள்ளாக அது விழுமானால் உடனே அது எரிந்து சாம்பலாகிவிடும். இங்கே எரிகின்ற அக்கினி ஏதோ ஒரு மெழுகுவத்தியிலிருந்து எரிகின்ற ஒரு தீபம் அல்ல, ஒரு உஷ்ணம் அல்ல. நமக்கு நன்றாக தெரியும், அது 7 மடங்காக அதிகரிக்கப்பட்டதான ஒரு அக்கினியாக சூளையாக இருக்கிறது. அதிலே இந்த வாலிபர்களை கொண்டு போய் போட்டவர்கள் மரித்து போனார்கள் என்று அதற்கு முன்பாக இருக்கிறதான பகுதி சொல்லி இருக்கிறது. அவ்வளவு வெப்பம், அவ்வளவு உஷ்ணம் நிறைந்த அந்த அக்கினி சூளையில் இந்த 3 வாலிபர்கள் போடப்பட்டார்கள். ஆனால் 4 பேராக அங்கே விடுதலையோடு கூட அந்த அக்கினிக்குள் உலாவுகிறார்கள். அதை 4வது ஆள் கடவுளுடைய தூதருக்கு சாயலில் அவன் ஒத்திருக்கின்றான் என்று அதை தொடர்ந்திருக்கிற வசனம் சொல்லுகிறது. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லாமல் அக்கினியின் நடுவிலே அவர்கள் விடுதலையாக உலாவுகிறார்களாம். அவர்களோடு கூட இருப்பது தேவனுடைய சாயலாக அங்கே இருக்கிறது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அக்கினி என்பது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்ற உபத்திரவங்களும் துன்பங்களுக்கும் எடுத்துக்காட்டாக நின்று கொண்டிருக்கிறது. ஒருவேளை நாம் கூட இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல லிட்ரலாக எரிகின்ற நெருப்புக்குள்ளாக நாம் விழாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாம் கடந்து வருகின்ற பாதை இருக்கிறதே, அது நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா விதமான நெருக்கடிகளையும் கஷ்டங்களையும் பார்க்கும் பொழுது அது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ விழுந்த அந்த அக்னி சூளையை விட இன்னும் அதிகமாக இருப்பதைப் போல, நாம் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு அது அக்கினிக்குள்ளாய் மாட்டிக்கொண்டவர்களைப் போல நாம் உணர்கின்றோம். அத்தனை பிரச்சனைகள், அத்தனை போராட்டங்கள், மனதில் இருக்கிறதான தைரியமும் நம்பிக்கையுமே
சுக்குநூறாய் உடைந்து, ஏன் இந்த வாழ்க்கை, நான் மரித்து விட்டால் கூட நலமாய் இருக்கும் போல் இருக்கிறதே, இன்னும் எவ்வளவு காலம் இந்த நிலைமையை நான் பார்த்து கொண்டு வாழ்வது, எவ்வளவு காலம் இது எங்கள் வாழ்க்கையில் நீடிக்கும், இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வராதா, ஒரு விடுதலை வராதா என்று அக்கினியிலே போடப்பட்டவர்களைப் போல நாம் தவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த சாத்ரக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற வாலிபர்களை தூக்கி கொண்டு போய் அக்கினியிலே போட்டவுடனே கடவுள் அங்கே இறங்கி வந்து அவர்கள் அந்த அக்கினியினால் சேதமடையாதபடிக்கு அவர்களோடு கூட அவர் இருந்து அவர் தப்புவிக்கின்றார். அந்த அக்கினிக்குள் தான் இருக்கின்றார்கள், அக்கினிக்கு உள்ளே தான் இருக்கிறார்கள், ஆனால் அக்கினி அவர்களை ஒன்றும் செய்யவில்லை. அதே வண்ணமாகத்தான் இன்றைக்கு ஒரு வேளை நாம் கடந்து வருகிற பாதை அக்கினி சூளைக்குள் இருப்பதைப் போல காணப்படலாம். அவ்வளவு உபத்திர வேதனை நிறைந்த ஒன்றாக இருக்கலாம். ஆனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்மோடு கூட கடவுள் இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். இன்றைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவோடு கூட 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரருக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லி கடவுள் அந்த பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்களை பாதுகாத்ததைப் போல நம் ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவர் இருந்து இன்றைக்கும் நம்மை பாதுகாத்து அந்த எரிகின்ற அக்கினி சூளையாகிய நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற எந்த பிரச்சனையும் நம்மை சின்னபின்னமாக்கி விடாதபடிக்கு ஆண்டவருடைய கரம் தாங்கி வழி நடத்தி கொண்டிருக்கிறது. நிச்சயமாகவே இந்த வாலிபர்களை அந்த அக்கினி சேதப்படுத்தவில்லை என்று எழுதியிருக்கிற வண்ணமாக இந்த துன்பங்களும் தொல்லைகளும் நம்மை ஒரு நாளும் சேதப்படுத்தாது. நாம் தைரியமாக இருக்கணும், பலத்தோடு கூட இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்மோடு கூட இருக்கிறவர் அக்கினி எந்த விதமான பலன் செய்யாதபடிக்கு அவைகளை தன்னுடைய ஆளுகையில் வைத்து கொள்ளுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். சாத்ராக், மேஷாக் ஆகிய வாலிபர்களை பாதுகாத்த கடவுள் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நமக்கு வேண்டிய கிருபைகளை தருகிறார், நம்மை ஆசீர்வதிக்கின்றார். ஆகவே என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தைரியத்தோடு கூட இருப்போம். அந்த 3 வாலிபர்களை விடுவித்த கடவுள் நம்மையும் விடுவித்து பாதுகாப்பார். கடவுள் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து எல்லா விதமான உபத்திரவத்திலிருந்து நீங்களாக்கி விடுவித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.